ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு பிற தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்ன, மார்னிங் பிரியாணி தான் இந்த ரம்ஜானுக்கு. நான் எப்போவுமே ட்ரை பண்ணுற பிரியாணி ஸ்டைலை விட்டுட்டு இந்த வாட்டி ஹைதராபாத் தம் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேலை ரொம்ப ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானது ஒரு தவாவில் வெங்காயம், கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஜாதிபத்திரி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே சீரகம், சோம்பும் சேர்த்துக்கோங்க. கிட்டே இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், தயிர், கொத்தமல்லி தலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் புதினா தலைகள் போட்டு நல்லா பிரட்டி ஒரு சைடு ஊற வச்சுருவோம். இது 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இது ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி வேக வைக்க போடலாம். அரிசி, தண்ணி, பட்டை, லவங்கம், கிராம்பு, புதினா தலைகள், அப்புறம் லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண இந்த கறியை அப்படியே ஒரு தவாவில் போட்டு எண்ணெயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கறி நல்லா 80% வெந்தாலே போதும். இதை லேயர் லேயராக நம்ம வெந்த சாப்பாடையும் சேர்த்து தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கறியை போட்டுக்கோங்க, மேலே வெள்ளை சாப்பாடையும் போட்டுக்கோங்க, திருப்பி கறியை போட்டுக்கோங்க, வெள்ளை சாப்பாடும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான ஃபுட் கலரையும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது ரெட் அண்ட் எல்லோ தான். கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, டம் கட்டிடலாமா? வெயிட்டான பாத்திரத்தை மேலேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தம் போடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசனையே நல்லா கமகமன்னு இருக்கும். ஒரு சைடு மட்டும் நல்லா கிளறி விட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சூடான பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் இதுக்கு சைடிஷாக சிக்கன் 65 தான் வச்சுருந்தோம். இது கூடவே சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப பிரமாதமாகவும் இருந்துச்சு.